கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே அவருடைய குமாரன் ஊமையான ஆவி பிடித்த நிலையிலே அவன் காணப்படுகிறான். சீசரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அவனை துரத்தி விட அவர்களால் கூடாமல் போகிறது. பின்பு இயேசு அந்த இடத்துல வந்து அந்த மனிதரை சந்திக்கிறார். இந்த ஆவி பிடித்து எவ்வளவு நாள் ஆகிறது என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானார் என்று சொல்லுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆமை ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி, அது இன்னொரு மொழியாக்கத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. 22ஆம் வசனத்திலே ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் என்ற வார்த்தையை தகப்பனார் பயன்படுத்துகிறார். அதற்கு ஆண்டவர் 23ஆம் வசனத்திலே பதிலளிக்கிறார். இயேசு அவனை நோக்கி, ஏதாயிலுமா அப்படி என்று ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஏதாயிலும் எப்படி நீ சொல்லலாம் அப்படி சொல்லி அடுத்து சொல்றாரு, நம்புகிறவனுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆம்பிரியமானவர்களே, ஏதாயிலும் செய் என்று அப்படி அல்ல. நம் ஆண்டவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்வார். நீங்க விரும்புகிற காரியங்களை தருவார். உங்கள் வாழ்க்கையில நீங்க விரும்புகிற வெற்றியை தருவார். நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை அவர் நிச்சயம் தருவார். ஏதாயிலும் செய் என்று ஒருபோதும் கேட்காதீர்கள். நம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.